வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சிறப்பு மாநில அந்தஸ்து கோரி பீகார், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முழடைப்பு போராட்டம். முதல்வர் நிதிஷ்குமார் தர்ணாவில் இறங்கியதால் பரபரப்பு. ஞாயிறன்று மாலை அவசர அமைச்சரவை கூட்டம். கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஜனாதிபதிக்கு மார்க்சிஸ்ட் கடிதம். 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கும் +2 தேர்வு திங்களன்று துவக்கம். தமிழகத்தில் 43 சிறை கைதிகளும் தேர்வுக்கு தயார். விரிவான செய்திகள். பீகாருக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் முழடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. பல இடங்களில் ரயில்களை ஆளும் கட்சி தொண்டர்கள் தடுத்து நிறுத்தினர். பீகார் மாநிலத்துக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்கி அதிக நிதி ஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என முதல்வர் நிதிஷ்குமார் வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்கியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு ஆந்திர பிரதேசத்தின் எஞ்சிய பகுதியான சீமாந்திரா மண்டலத்துக்கு சிறப்பு மாநில அந்தஸ்தை சனிக்கிழமை அன்று வழங்கியது. இதனால் கொதிப்படைந்த முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பீகாரில் ஞாயிறன்று முழடைப்பு போராட்டத்தை அறிவித்தது. மாநில அரசே பந்துக்கு ஆதரவளித்ததால் பேருந்துகள் எதுவும் ஓடவில்லை. ஆளும் ஐக்கிய ஜனதா தளத்தின் தொண்டர்கள் தலைநகர் பாட்னா உள்ளிட்ட பல நகரங்களில் சாலைகளில் தடுப்புகளை அமைத்தும் டயர்களை எரித்தும் தடைகளை ஏற்படுத்தியதால் லாரிகள், ஆட்டோக்கள் என எந்த வாகனங்களும் ஓடவில்லை. இதனிடையே ஐக்கிய ஜனதா தளத்தின் தொண்டர்கள் பல இடங்களில் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. நீண்ட தூரம் செல்லக்கூடிய 10க்கும் மேற்பட்ட ரயில்களை தொண்டர்கள் நிறுத்தியதால் பாட்னா, கயா, ஜெகனாபாத், பகல்பூர், நாலந்தா, தர்பங்கா ரயில் நிலையங்களில் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பீகாருக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்க கோரி பீகாரின் எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்தடுத்த ரயில் மறியல் போராட்டத்தால் பீகாரில் ரயில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் போராடியதைப் போல பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கோரி பீகார் தலைநகரில் முதல்வர் நிதிஷ்குமார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பீகாருக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்க கோரி ஆளும் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் பீகாரில் முழடைப்பு நடந்த அதே நேரத்தில் முதல்வர் நிதிஷ்குமார் தனது இல்லத்தில் இருந்து பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்துக்கு பேரணியாக புறப்பட்டார். நூற்றுக்கணக்கான ஐக்கிய ஜனதா தள தொண்டர்களுடன் 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரணியாய் சென்ற நிதிஷ்குமார் காந்தி மைதானத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருடன் அமைச்சர்கள், எம்எல்ஏக்களும் போராட்டத்தில் பங்கெடுத்தனர். பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் கோரிக்கையை கிடப்பில் போட்டுவிட்டதாக மத்திய அரசை சாடிய நிதிஷ்குமார் சீமாந்திராவுக்கு 24 மணி நேரத்தில் சிறப்பு அந்தஸ்தை வழங்கியதன் பின்னணி என்ன என்றும் காட்டமாக கேட்டார். காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து சீமாந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கிவிட்டு பீகார் மக்களை வஞ்சித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். ஊர்வலம் செல்வதற்கு முன் 5 நிமிடங்கள் தட்டுகளை தட்டி நூதன போராட்டத்திலும் நிதிஷ்குமார் ஈடுபட்டார். அதேபோல பீகார் மக்கள் அனைவரும் சிறப்பு மாநில அந்தஸ்து கேட்டு மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 5 நிமிடங்கள் வீட்டுக்கு வெளியே தட்டுகளை தட்ட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். கடந்த மாதம் டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி போலீஸை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பார்லிமெண்ட்டுக்கு அருகே 2 நாள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இப்போது கெஜ்ரிவால் பாணியில் போராட வந்துள்ள 2வது முதல்வர் என்ற பெயரை நிதிஷ்குமார் பெற்றுள்ளார். சிறப்பு மாநில அந்தஸ்து கோரி ஜார்க்கண்டிலும் முழடைப்பு போராட்டம் நடந்தபோது பஸ் உடைப்பு, காற்றை பிடுங்கி விடுதல் என்று வன்முறை சம்பவங்களும் அரங்கேறின. தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்கியது மேற்கு வங்கம், அசாம் போன்ற மாநிலங்களில் புதிய மாநிலங்களை வலியுறுத்தும் போராட்டங்களுக்கு வழிவகுத்ததைப் போல சீமாந்திராவுக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்கிய மத்திய அரசின் முடிவு மற்ற மாநிலங்களிலும் போராட்டத்தை தூண்டிவிட்டுள்ளது. பீகாரை தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் சிறப்பு மாநில அந்தஸ்து கேட்டு ஞாயிறன்று அரசியல் கட்சிகள், மாணவர் அமைப்புகள் சார்பில் முழடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதனால் மாநிலம் முழுவதும் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டன. அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் சங்கத்தினரை போல ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா, பிரஜாதந்திரிக் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளின் தொண்டர்களும் ஜார்க்கண்டுக்கு சிறப்பு மாநிலத்துக்கான நிதியை ஒதுக்க கோரி ரயில்களை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதோடு சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். धनबाद से दिल्ली की ओर जाती है, दिल्ली इसका कनेक्शन दिल्ली तक है, इसलिए अपनी बातों को कि झारखंड को विशेष राज्य का दर्जा मिले, अपनी बातों को दिल्ली तक पहुंचाने के लिए हम लोगों ने आज यहाँ पर राजधानी को रोका था। और हमारा डिमांड है कि जो सारी अहर्ताएं जो कि एक विशेष राज्य के दर्जे के लिए जरूरत है, वो सारी अहर्ताएं झारखंड राज्य पूरा करता है। और राजनीतिक साजिश के तहत सीमांध्र को विशेष राज्य का दर्जा दिया गया, लेकिन झारखंड को विशेष राज्य का दर्जा नहीं दिया गया। इस बेइंसाफी के खिलाफ हम लोग आज झारखंड बंद का आंदोलन किए हैं. போராட்டத்தை மீறி ஓடிய வாகனங்களின் காற்றை போராட்டக்காரர்கள் பிடுங்கி விட்டதோடு பேருந்துகளையும் அடித்து உடைத்து வன்முறை வெறியாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் ஜார்க்கண்டில் பெரும் பதற்றம் நிலவியது.
ஊழலுக்கு எதிரான அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்காக மத்திய அமைச்சரவையின் அவசர கூட்டம் ஞாயிறன்று மாலை கூட்டப்பட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஜனாதிபதிக்கு மார்க்சிஸ்ட் கடிதம் அனுப்பியுள்ளது. பார்லிமெண்டில் நிறைவேற்ற முடியாத ஊழல் ஒழிப்பு தொடர்பான 6 மசோதாக்களை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலின் யோசனைப்படி அவசர சட்டமாக அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் மற்றும் பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவசர சட்டம் மூலமாக ஊழல் ஒழிப்பு மசோதாக்களை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஆனால் லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மக்கள் மத்தியில் நற்பெயரை சம்பாதிக்கும் நோக்கிலுள்ள காங்கிரஸ் தலைமை எதிர்ப்புகளை மீறி ஊழல் ஒழிப்பு மசோதாக்களை அவசர சட்டங்கள் வாயிலாக நிறைவேற்ற முடிவு செய்துள்ளது. இது குறித்து இறுதி முடிவெடுப்பதற்காக ஞாயிறு மாலையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடக்கவுள்ள நிலையில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் ஞாயிறன்று கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ஊழல் ஒழிப்பு மசோதாக்களை அவசர சட்டங்கள் மூலமாக குறுக்கு வழியில் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் அந்த அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்றும் அந்த கடிதத்தில் ஜனாதிபதியை பிரகாஷ் காரத் வலியுறுத்தியுள்ளார். ஊழல் தடுப்பு அவசர சட்டங்களுடன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன், மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் மசோதா ஆகியவற்றையும் அவசர சட்டங்கள் மூலம் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களை உயர்கல்விக்கு அழைத்துச் சென்று அவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் +2 அரசு பொதுத் தேர்வு திங்களன்று துவங்குகிறது. மாணவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் +2 அரசு பொதுத் தேர்வு திங்களன்று துவங்குகிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் பள்ளிகள் மூலமாக 8,26,117 பேர் இத்தேர்வு எழுத உள்ளனர். இவர்களில் 3,26,288 மாணவர்கள், 4,45,829 மாணவிகள். இதற்காக 2,242 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் விடைத்தாளில் தவறான தகவல்கள், பதிவெண்கள் பதிவதை தவிர்க்க நடப்பாண்டு சம்பந்தப்பட்ட மாணவ மாணவியரின் புகைப்படத்துடன் கூடிய விடைத்தாள்கள், டம்மி எண்ணுக்கு பதிலாக ரகசிய பார்கோட் என்று புதிய அம்சங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தேர்வு பணியில் 75,000 பேர் ஈடுபட உள்ளனர். தேர்வில் காப்பி அடிப்பதை கண்காணிக்க பறக்கும் படகில் 4,000 பேர் ஈடுபடுத்தப்படுகின்றனர். மாணவர்களின் கவனத்தை சிதறடிக்காத வகையில் அரசியல் கட்சியினர், விழாக்கள் நடத்துபவர்கள் அதிக ஒலிபெருக்கியை தவிர்க்க வேண்டும் என பெற்றோர் எதிர்பார்த்துள்ளனர். சென்னையில் 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்து ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. தமிழகத்தில் உள்ள அனைத்து வகை தொடக்க கல்வி வகுப்புகளில் சமச்சீர் கல்வி திட்டம் செயல்படுவதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும். 50% அகவிலைப்படியை ஊதியமாக அறிவிக்க வேண்டும். பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்தி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். மத்திய அரசு இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தமிழ்நாடு அரசு இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை ஆசிரியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இவற்றை நிறைவேற்ற வலியுறுத்தி ஞாயிறன்று சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை அருகே தமிழ்நாடு அரசு அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவைச் சேர்ந்த ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் சங்க கூட்டு நடவடிக்கை குழுப்படி இன்றைக்கு மிக மாபெரும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத்தை நடத்தி வருகிறோம். இது 15 அம்ச கோரிக்கை வலியுறுத்தியுள்ளோம். முக்கியமாக மத்திய அரசுக்கு இணையாக இடைநிலை ஆசிரியர் ஊதியம் உயர்த்த வேண்டும். பங்களிப்பு ஓய்வூதியம் CPS திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். அகவிலைப்படி 50% அடிப்படை ஊதியம் இணைத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் உண்ணாவிரத்தில் ஈடுபட்டுள்ளோம். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். மத்திய அரசை போல தமிழக அரசு 10% அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்றும் அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மையச்சங்கம் சார்பில் திருச்சி மாவட்ட அலுவலகத்தில் நிர்வாகிகள் கூட்டம் ஞாயிறன்று நடந்தது. அகவிலைப்படி 10% உயர்வு, சம்பளத்திற்கேற்ற தொழில் வரி, காலி பணியிடங்கள் நிரப்புதல் உள்ளிட்ட 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக விரைவில் அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்கப்படும் என்று மாநில தலைவர் தெரிவித்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசு 10% அகவிலைப்படி அறிவித்திருக்கிறது. இதனை உடனடியாக தமிழக அரசில் பணிபுரியக்கூடிய அனைத்து பணியாளருக்கும் 10% அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும்.
3 ஆசாமிகளால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட 6ஆம் வகுப்பு மாணவி தீக்குளித்து தற்கொலை செய்த சம்பவம் மேற்கு வங்கத்தில் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. வேற்று சாதிக்காரரை காதலித்த பெண்ணை ஊர் நாட்டாண்மை உத்தரவின் பேரில் 13 பேர் கற்பழித்தது, வேலை தேடி பட்டணத்துக்கு வந்த கர்ப்பிணியின் கற்பை கயவர்கள் சூறையாடியது என மேற்கு வங்கத்தில் பாலியல் குற்றங்கள் சமீப நாட்களாக அதிகரித்து வருகின்றன. அந்த வரிசையில் பர்தமான் மாவட்டத்தில் உள்ள கேதூர் கிராமத்தில் 6ஆம் வகுப்பு மாணவியை 3 வாலிபர்கள் சீரழி குடும்பத்தார் வெளியில் சென்ற நேரம் பார்த்து அமர் என்ற வாலிபரும் அவனது நண்பர்கள் இருவரும் வீடு புகுந்து மாணவியை கற்பழித்துள்ளனர். இந்த விஷயம் ஊராருக்கு தெரிய வந்ததும் அவமானத்துக்குள்ளான அம்மாணவி தீக்குளித்து தற்கொலை செய்தாள். তাহলে নিজে নিজে তেল দিলে আগুন লাগে, যে আগুন লাগিয়েছে তখন ছেলেটা ধরে পালিয়েছে। একদম আগুনে পুড়ে গেছে, তার খবর পেলাম ওখানে, সঙ্গে সঙ্গে এখানে এলাম যে তার পয়সাটা দেখার জন্য, কি পয়সা আছে এবং তার কিছু বলতে পারছে কিনা সেই জানা। বেঁচে আছে? আপাতত 2.95 মারা গেছে. மாணவியின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அமர் உள்ளிட்ட 3 தேடி வருகின்றனர். பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் மாசி கொடை விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் ஒன்று மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில். கேரளாவைச் சேர்ந்த பெண்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டு ஏந்தி இங்கு வந்து கடலில் குளித்து அம்மனை வழிபடுவதால் இது பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வரும் பக்தர்களில் பெரும்பாலானோர் அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபாடு நடத்துகின்றனர். இங்கு நடைபெறும் முக்கிய திருவிழா மாசி கொடை விழா. 10 நாட்கள் நடக்கும் இவ்விழா ஞாயிறன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஸ்ரீகோவிலில் பூஜிக்கப்பட்ட திருக்கொடியை பூஜாரிகள் மேலதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பின்னர் கொடிமரத்தில் சட்டநாதன் குருக்கள் கொடி ஏற்றினார். அப்போது ஆகாயத்தில் கருடன் வட்டமிட்டு பறந்தது. தொடர்ந்து கொடிமரத்துக்கு தீபாராதனை நடந்தது. வரும் 11ஆம் தேதி ஒடுக்கு பூஜையுடன் இவ்விழா நிறைவு பெறுகிறது. விழாவில் மாநில அமைச்சர் பச்சைமால் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவை ஒட்டி 10 நாட்களும் நடக்கும் இந்து சமய மாநாட்டை பாஜக மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டத்தில் 1770 ஹெக்டேர் பரப்பளவில் சொட்டு நீர் பாசனத்தில் பாக்கு விவசாயம் அமோகமாக நடந்து வருகிறது. வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு தற்போது கோவையில் பாக்கு விவசாயம் நடந்து வருகிறது. தோட்டக்கலைத்துறை சார்பில் 50% மானியத்தில் பாக்கு நாற்றுகள் வழங்கப்படுகின்றன. நீர் உபயோகம், நீர்க்கரைசல், உரமிடுதல் என்ற சொட்டு நீர்ப்பாசனமும் கற்றுத்தரப்படுகிறது. இது மட்டுமின்றி பாக்கு பறிக்க நவீன உபகரணங்களும் வழங்கப்படுகிறது. இதனால் கூலியாட்கள் பற்றாக்குறையை சமாளிக்க முடிவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். பாக்கு விவசாயம் இப்போ ரொம்ப லாபகரமாக இருக்கு. குறிப்பாக இந்த 2 வருஷமா நல்ல லாபகரமாக இருந்துட்டு இருக்கு. பாக்கு 2 வகை இருக்குங்க. தொண்டாமுத்தூர் ஏரியாவில் பச்சை பாக்கவே அறுத்து அதை எடுத்துட்டு போய் ஒரு ப்ராசஸ் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. அந்த வகையில் பார்த்தா குறைஞ்சபட்சம் இந்த நாட்டு பாக்கு ஒரு மரத்துக்கு 12-14 கிலோ பச்சைப்பாக்கு கிடைக்குது. இன்னொரு வகையில் பார்த்தோன்னா பழமாக விட்டு பழத்தை எடுத்து அதுலேருந்து அந்த நட்ஸை மட்டும் எடுத்து சேல்ஸ் பண்ணுறோம். அப்படி பார்த்தோம்னா அது ஒரு மரத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 to 2.5 கிலோ கிடைக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் நிலவரம் 160 to 170 இருக்கு பாக்கு. அப்படிங்கும்போது ஒரு மரத்துக்கு 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் லாபம் இருக்க வாய்ப்பு இருக்கு. பாக்கு ஏற்றுமதியில் ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் வர்த்தகம் நடந்து வருவதாக தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் தெரிவித்தார். பாக்கு பயிரிட விருப்பம் தெரிவிக்கும் விவசாயிகளுக்கும் அவங்களுக்கு பாக்கு நாற்று 50% மானிய விலையில கொடுக்கிறோம். இப்ப ஹை ஈல்டிங் வெரைட்டியா சொல்லக்கூடிய சுபமங்கலா, மங்களா, மொஹித் நகர் அந்த ரகங்கள் எல்லாம் நாங்க அரசு தோட்டக்கலை பண்ணை கல்லார், பர்லியார், கூடலூர் இருக்கக்கூடிய அரசு தோட்டக்கலை பண்ணையில உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிருந்து அவங்களுக்கு எடுத்துட்டு 50% மானிய விலையில் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு நாற்றின் விலை 18 ரூபாய் தான். அதுல விவசாயிகள் 9 ரூபாய் கட்டினாலே போதுமானது. அரசு 50% மானியத்துல பாக்கு பயிரிடவும் அவங்கள ஊக்குவிச்சிட்டு இருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள தொண்டாமுத்தூர் கிராமம் மாற்று முறை விவசாயத்தில் தமிழகத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றம் இல்லை. 1 சவரன் தங்கம் 22,944 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,868 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 50 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 47,160 ரூபாயாக இருந்தது. திங்களன்று துவங்கும் +2 அரசு பொதுத் தேர்வு எழுத 43 சிறை கைதிகள் தயார் நிலையில் உள்ளனர்.
சிபிஎஸ்இ தேர்வுகள் துவங்கிவிட்ட நிலையில் தமிழக அரசு பொதுத் தேர்வான பிளஸ் 2 தேர்வு மார்ச் 3ஆம் தேதி திங்களன்று துவங்குகிறது. அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மட்டுமின்றி தனித் தேர்வர்களும் இத்தேர்வை எழுதுகின்றனர். அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள சிறைகளில் உள்ள 43 கைதிகள் பிளஸ் 2 தேர்வெழுத உள்ளனர். இதில் சென்னை புழல் சிறையில் 3, வேலூர் சிறையில் 2, கடலூர் சிறையில் 12 பேர், சேலம் சிறையில் 3, கோவை சிறையிலிருந்து 5 பேர், மதுரையிலிருந்து 14 பேர், பாளையங்கோட்டையிலிருந்து 4 பேர் என்று மொத்தம் 43 பேர் இத்தேர்வை எழுதுகின்றனர். சென்னை புழல் 1 தேர்வு மையம் என்பதால் தேர்வு எழுத மதுரையிலிருந்து 14 சிறை கைதிகள் போலீஸ் பாதுகாப்புடன் வேனில் அழைத்துச் செல்லப்பட்டனர். மதுரையிலிருந்து அதிகபட்சமாக 14 சிறை கைதிகள் பிளஸ் 2 எழுதுகின்றனர். இவர்களில் 12 பேர் ஆயுள் தண்டனை கைதிகள், 2 பேர் 10 ஆண்டு தண்டனை கைதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.